அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சில பேர் கேட்குறாங்க, இந்த குர்ஆனை ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு சுருக்கமாக நான் விளங்கணும். அப்போ நான் அந்த ஒரு 2 நிமிஷத்தில் இந்த குர்ஆனை நான் சுருக்கமாக விளக்குறேன். அது என்ன இருக்குது, என்ன சொல்லுது குர்ஆன் அப்படின்றத நான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதலாவதாக குர்ஆன் பேசுகிற முதல் விஷயமே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யார் நம்மை படைத்தார், யார் படைக்கலை நம்மளை. இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்தது ஒரே இறைவன் தான். அவனுக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது, எந்த ஒரு இணையும் கிடையாது. அவனையே மட்டுமே நாம் வணங்கணும். இதுதான் குர்ஆனின் அடிப்படை. இரண்டாவது விஷயம், நம் வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. வாழ்க்கைனா வெறும் படிப்பு, வேலை, சொத்து மட்டுமில்லை. மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்கே வணக்கம்னா என்ன? அந்த 5 வேளை நாம் தொழுவது, அது மட்டும் கிடையாது. பெற்றோர்களை மதிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, நல்லதை சொல்லிக் கொடுக்கிறது, நல்ல மனிதனாக வாழ்வது, இது எல்லாமே வணக்க வழிபாடு, அல்லாஹ் செய்யக்கூடிய இபாதத்து தான். மூன்றாவதாக இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அது எது சரி எது தவறு என்பதை காட்டும். இனவெறி, குடும்ப சிதைவு, கொலை, தற்கொலை, இந்த போதை பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் நடைமுறைக்கு வரும் தீர்வுகளை குர்ஆன் தருது. நாலாவதாக குர்ஆன் நினைவூற்ற முக்கியமான விஷயம், இந்த வாழ்க்கை முடிவல்ல, மறுமை உண்டு, கணக்கெடுப்பு உண்டு, நீதி உண்டு. அதனால் சரியான நம்பிக்கை, சரியான வழிபாடு, நல்ல செயல்கள், நல்ல மனிதராக வாழ்வது, இதுதான் வெற்றியான வாழ்க்கை. நம்பிக்கை, நோக்கம், வழிகாட்டுதல், பொறுப்பு, இதுதான் குர்ஆன். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.